ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் எஸ்டி ரெசிபீஸில் சாக்லேட் பவுல். இது வந்து நம்ம குக் வித் கோமாளி சீசன் 2ல் போன சாட்டர்டே வந்ததாங்க பலூன் டாஸ்க். இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இல்லை ஐஸ்கிரீம் கூட நம்ம சர்வ் பண்ணிக்கிட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைங்க, சான்ஸே இருக்காது. இதை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக மெல்ட் பண்ணாதீங்க, டபுள் பாயிலிங்கில் தான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரிமூவ் பண்ணி எடுத்து வைங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஒரு பட்டர் பேப்பரில் ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்க போகிறேங்க. நான் பவுல் கீழே சும்மா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதுக்காக நான் ஒரு 3 சர்க்கிள்ஸ் போட போகிறேன். ஏன்னா நான் இங்கே 3 பவுல்ஸ் பண்ண போகிறேங்க. ஸோ நான் 3 சர்க்கிள்ஸ் போடுறேன். போட்டுட்டு இதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இது மேலே நம்ம பவுல்ஸ் வைக்கலாம். அதுக்கு முன்னதாக ஒரு பலூனை நல்லா சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கோங்க. ஈவனாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பவுலில் விடுங்க. ஏன்னா அந்த மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் எல்லாம் கீழே படிஞ்சிடும். பிஃபோர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நான் அந்த சர்க்கிள் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பலூன்ஸை. இதே மாதிரி 2 பவுல்ஸையும் நான் பண்ணிக்க போகிறேங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். 1/2 an hour ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணனா நம்மளுக்கு பவுல்ஸ் ரெடிங்க. இது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து நான் பிளாஸ்ட் பண்ண போகிறேன். பிளாஸ்ட் பண்ணிவிட்டு இதை அந்த பலூனை மெதுவாக எடுங்க. ஏன்னா உங்கள் கையிலே சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகிடும், பவுல் மெல்ட் ஆகிடும். நான் வந்து இங்கே வெண்ணிலா ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் போகலாம், பட்டர்ஸ்காட்ச் போகலாம், எல்லாமே இந்த சாக்லேட் பவுலில் அவ்வளோ சூப்பராக ஃபேப்லஸாக இருக்குங்க டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்கோடு சர்வ் பண்ணுங்கள். என்னங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.